ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போது TN+2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 10.8ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் விகிதமாக உள்ளது. பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க விகிதம். சரிங்களா? இப்போ நான் ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கையை A அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு T அப்படிங்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கையை A அப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க வீதம் அப்படிங்கிறது dA/dt. நேரத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய பெருக்கத்தினுடைய மாற்றம். நேரத்தை பொறுத்து ஏற்படுத்தக்கூடிய பெருக்கத்தினுடைய மாற்றம். சரியா? இது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குமா? பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கை, T நேரத்தில் உள்ள பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? The rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number of present. ப்ரெசண்டாக எவ்வளோ நம்பர் இருக்கோ அதுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து என்னவா இருக்கணும்? ப்ரொபோஷனலாக இருக்கணும். ப்ரெசண்டாக இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் வந்து என்னவா இருக்கணும்? ப்ரொபோஷனலாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்து, இப்பெருக்கத்தால் பாக்டீரியாவின் எண்ணிக்கை மும்மடங்காகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்க்குறப்ப given that the number triples in 5 hours அப்படின்னு சொல்லிட்டு ஹவர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. தமிழ் மீடியம் புக்கில் இந்த ஹவர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலை. ஸோ அதை நம்ம சேர்த்துக்குவோம். சரிங்களா? இனப்பெருக்கத்தால் 5 மணி நேரத்தில் சரிங்களா? இப்பெருக்கத்தால் 5 மணி நேரத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மும்மடங்காகிறது. ஓகே, ஸோ 5 மணி நேரத்தில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை மும்மடங்காகிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எனில் 10 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியா வில் பி பிரசன்ட் ஆஃப்டர் 10 hours. 10 மணி நேரத்தில் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்மள மேலே சொன்னாலே அந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணிக்குவோம், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்குவோம். T நேரத்தில் உள்ள பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கையை A அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ T நேரத்தில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு A of T என்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், let A of T be the amount of bacteria at any time T அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? amount of bacteria. சரிங்களா? A of T be the amount of bacteria at any time T ன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் படி நமக்கு என்ன கொடுத்தாங்க அவங்க? dA/dt, the amount of bacteriaவினுடைய இன்க்ரிமெண்ட் at the time T. Tங்கிற டைமை டிபெண்ட் பண்ணி எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றமானது A of Tக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். தான் கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி நம்ம கேன்சல் பண்ணுறதா இருந்தால், இப்போ கூடிக்கிட்டே தான் போகுது இல்லையா? நேரத்துக்கு நேரம் வந்து கூடிக்கிட்டு போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? நம்ம ஈக்குவல்ட்ட இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவல்ட்டாக மாற்றுறப்போ ஒரு K-ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். dA/dt ஈக்குவல் டு K இன்ட்டு A. A of T A அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் ஆல் K is greater than 0. Kங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன செய்யுங்க? வழக்கம் போல் மாறிகளை பிரித்தெடுத்தல் முறைப்படி A அப்புறம் ஒரு சைடு, A இல்லாத டைம்லாம் ஒரு சைடு ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ அப்போ இந்த A வந்து கீழே வரும். ஸோ அப்போ 1/A dA ஈக்குவல் டு K இன்ட்டு dt அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுத்தோம்னா, இன்டகிரேஷன் 1/A dA ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரேஷன் dt. ஓகே, ஸோ இன்டகிரேஷன் 1/A அப்படிங்கிறது log Aன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகிரேஷன் T. இன்டகிரேட் பண்ணோம்னா T ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த கான்ஸ்டண்ட்டை வழக்கம் போல் log C அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பக்கமும் E பவர் எடுப்போம். இதை ஒரு E பவராக எடுப்போம், இது மொத்தத்தையும் E பவராக எடுப்போம். ஓகேங்களா? இது வந்து ஏற்கனவே நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பே பார்த்துருக்கோம். பார்க்குற நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ E பவர் log A ஈக்குவல் டு E பவர் KT ப்ளஸ் log C அப்படின்னு கிடைக்கும்.
இந்த e பவர் plus kt plus log c அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு எழுதலாம் இல்லையா, e பவர் kt into e பவர் log c அப்படின்னு பிரிக்கலாம். e பவர் log a equal to e பவர் kt into e பவர் log c. ஓகே, ஸோ இப்போ e பவர் log யும் லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது a equal to e பவர் kt, அதே மாதிரி e லாகும் கேன்சல் ஆயிரும், ஒரு c. அப்போ c into e பவர் kt a equal to சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சோம். இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நேரத்திற்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான சமன்பாடு, முதல் சமன்பாடு. சரிங்களா, டைமுக்கும் நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸுக்கும் இடையில உள்ள ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அவங்க கொடுக்குற 3 கண்டிஷன், என்ன கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்க? ஓகே, ஸோ அவங்க கண்டிஷன் படி 3 கண்டிஷன் எடுப்போம். 3 கண்டிஷன்னா தொடக்க நிலை t ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப, சரிங்களா, t ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா அவங்க என்னன்னு கொடுக்கல, அதனால அதை நான் a0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தொடக்கத்தில் ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாவை நான் a0 எடுத்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் எடுத்தது t எனக்கூடிய ஏதேனும் ஒரு நேரத்தில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை தான் வந்து a of t. t எனப்படக்கூடிய ஏதேனும் ஒரு நேரத்தில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை a of t நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த t மதிப்பு 0வா இருக்கிறப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா கிடைக்கணும் இல்லையா, a of t, a of 0ன்னு கிடைக்கணும் அப்படின்னா அந்த a of 0வை நான் a0 அப்படின்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். t ஈக்குவல் டு 0 எனும்போது a ஈக்குவல் டு a0 அப்படின்னு முதல் கண்டிஷன். ஓகே, அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க? t வந்து 5 ஹவர்ஸ் ஆகிறப்ப a வந்து ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி 3 மடங்கு ஆகுமா, ட்ரிபிள் ஆகுமா, 3a0 மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, ஸோ 5 ஹவர்ஸில் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா வந்து இது ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 3a0. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 10 ஹவர்ஸில் t ஈக்குவல் டு 10 ஹவர்ஸாக இருக்கிறப்ப அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். சரிங்களா, நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே தேர்ட் கண்டிஷனாக இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டைம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த வேல்யூவை கொடுத்துட்டு டைம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே மாற்றி என்ன செய்ய போகிறாங்க, டைமை கொடுத்துட்டு அமௌண்ட் ஆஃப் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளோ வித்தியாசம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனையும் வரிசையாக அதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். t ஈக்குவல் டு 0 எனில் t ஈக்குவல் டு 0 எனில் a ஈக்குவல் டு a0 என்க. சரி, இங்கிலீஷ் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், let a equal to a0 at t equal to 0 அப்படி எழுதிப்போம். சரி, ஓகே. ஸோ இப்படி எழுதிங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த கண்டிஷனை ஒன்றாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக a0 ஈக்குவல் டு இ பவர், இந்த டீக்கு பதிலாக 0 போடுறதுனால பவர் 0 ஆயிரும், இன்டூ சி, இ பவர் 0 1 அப்படிங்கிறதுனால சி ஈக்குவல் டு a0. சரிங்களா, ஸோ இப்போ கிடைக்கிற ஆன்சரை ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் ஒன்றில் பிரதியிட, சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒன்றாவது ஈக்குவேஷனை பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் a ஈக்குவல் டு, இந்த சிக்கு பதிலாக ஒரு a0 போட்டிங்கன்னா a0 இ பவர் kt அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல செகண்ட் கண்டிஷன் t ஈக்குவல் டு 5 எனில் a ஈக்குவல் டு 3a0. என்ன செய்யணும், when t ஈக்குவல் டு 5 implies a ஈக்குவல் டு 3a0. ஓகேவா, ஸோ இதை கொண்டு போய் நேராக ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக 3a0 ஈக்குவல் டு a0 இன்டூ இ பவர் 5k அப்படின்னு ஆயிரும். இந்த டீக்கு பதிலாக 5 போடுவோம், ஸோ 5k. இப்போ இந்த a0 கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இ பவர் 5k ஈக்குவல் டு 3, e பவர் 5k ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்கிறோம். என்ன சொன்னோம்னா, இந்த இ பவர் 5k இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இ பவர் k பவர் 5ன்னு எடுப்போம். இங்கே அந்த மாதிரி தேவை நமக்கு ஏற்படாது, அதனால் நம்ம இ பவர் 5kவை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, வச்சுட்டு இதை கொண்டு போய் நேரம் என்ன செய்யுங்க, செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் a ஈக்குவல் டு,
ஏ நாட் இ பவர் கேடின்னு இருக்கு இல்லையா? ஓகே, ஏ நாட் இ பவர் கே த ஹோல் பவர் டின்னு எழுதலாம். ஓகே ஃபைன். இப்போ இதில் இ பவர் கே, இந்த கேஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா இ பவர் கே எழுதணும்னு சொன்னால் 3 பவர் 1/5 வரும். ஓகே, 3 பவர் 1/5. ஓகே, ஓகே. நம்ம ரெகுலராக இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் செஞ்சோம், அதே மாதிரி நம்ம செஞ்சுக்குவோம். இ பவர் 5k ஈக்குவல் டு 3லேருந்து இ பவர் கே ஈக்குவல் டு 3 பவர் 1/5ன்னு எழுதிக்குவோம். இந்த 5 ரிமூவ் பண்ணுறப்ப இங்கே பவர் 1/5 வரும். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஏ நாட் இ பவர் கேக்கு பதிலாக 3 பவர் 1/5 போடுவோம். 1/5 பவர் டி, அதை t/5 போட்டுக்கலாமா? இ பவர் t/5. சரியா? அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் 3 பவர் t/5. இது வந்து நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதில் கண்டிஷன் 3 என்ன? டி 10 இருக்கிறப்ப ஏ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 10 எனில் ஏ ஈக்குவல் டு அந்த ஏ1 அப்படின்னு எடுத்துக்கோமா? ஏ1 என்க. ஸோ அப்போ இதை மூணாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியம் என்ன செய்யணும்? வென் டி ஈக்குவல் டு 10 ஏ டேக் ஏ ஈக்குவல் டு ஏ1. வென் டி ஈக்குவல் டு 10 டேக் ஏ ஈக்குவல் டு ஏ1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மூணாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக ஏ1. ஏ1 ஈக்குவல் டு ஏ நாட் 3 பவர் டிக்கு பதிலாக 10 போட்டோம்னா 10/5 2 ஆயிருமா? அப்போ ஏ நாட் 3 பவர் 2. சரிங்களா? ஸோ அப்போ கிளியராக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஏ1 ஈக்குவல் டு 9 ஏ நாட். ஏ நாட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை. சரிங்களா? அப்போ டி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்ப, டி இருக்கிறது 10 மணி நேரம் அப்படிங்கிறப்ப அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாவை நம்ம ஏ1 அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா? அப்போ ஏ1இன் மதிப்பு என்ன ஆகுது? ஆரம்பத்தில் இருந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மாதிரி 9 மடங்கு இருக்கு. சரியா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் therefore 10 மணி நேரத்திற்கு பிறகு பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் உள்ளதைப் போல 9 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் உள்ளதை போல 9 மடங்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா ஆஃப்டர் 10 hours the amount of bacteria will increase 9 times at its initial. அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக இருந்தது மாதிரி 9 மடங்கு அதிகமாகி இருக்கும். 10 மணி நேரம் கழிச்சு இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அதை மாதிரி 9 மடங்கு அதிகமாகிருக்குன்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.